அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பர்களே, இமயமலையில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நானும் ஐயா சேர்ந்து இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆதி கைலாசம் ஓம் பர்வத் என்கின்ற தெய்வீக இடத்திற்கு வந்தோம். இந்த இடத்தை பற்றிய நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தமிழர்களுக்கும் தெரியாமல் இருக்குது. அந்த இடத்தோட அருமையும் பெருமையும், அதை பயணம் செய்யக்கூடிய பாதைகளும், யார் வரலாம் யார் வரக்கூடாது, என்ன மாதிரியான கால சூழல்கள் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் என்ன என்பதை பற்றிய பல்வேறு விதமான கேள்வி பதில் செஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு சிவபூமியின் உணர்வை நீங்கள் உணர முடியும். ஐயா வள்ளலார் மிஷன் ஃப்ரம் திருவண்ணாமலை ஜானகிராம் ஐயான்னு சொல்லுவாங்க, சாதுக்கள். அவர் மூலமாக நான் ஆதி கைலாயத்தில் இருந்து தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அரட்பெருஞ்சல். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இந்த ஆதி கைலாயம் எங்கே இருக்குது? ஆதி கைலாயம் அப்படின்றது இந்தியாவில் தான் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. காரணம் என்னென்னா, கைலாயம்னாலே எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எங்கே இருக்குன்றது ஒரு ஐடியாவே இல்லை. ஆதி கைலாயம்னா என்ன, கைலாயம்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறாங்க. கைலாயம் என்பது எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது இமயமலையில் ஏதோ ஒரு குன்று. இப்போ திருவண்ணாமலைக்கு போனால் ஒரு மலை இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு குன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இமயமலை என்பது ஒரு தனி குன்று கிடையாது. எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை இடத்தால் கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் தொடங்கி இடத்தால் கோவாவை தாண்டி போகுதோ, இடத்தால் 6000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இமயமலை தொடர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தரகண்ட், நேபாள், சிக்கிம், பூட்டான், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசன்னு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் இதன் தொடர்ச்சி இருக்குது. அந்த இமயமலை தொடர்ச்சி சைனா பக்கம், திபெத் பக்கம் இருக்குது. அதில் ஒரு மலை குன்று தான் கைலாயம் சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ திபெத்தில் இருக்குது, சீன கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஆதி கைலாயம்ன்றது சீனா நேபாள எல்லையில் இந்தியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்கய்யா. நல்லதுங்க. இப்போ இந்த ஆதி கைலாயத்திற்கு நம்ம சென்னையிலிருந்து, தமிழர்கள் சென்னையிலிருந்து எப்படி பயணம் ட்ராக்கில் போகலாம்? ட்ரெயினாக இருந்தால், விமானமாக இருந்தால் எப்படி போகலாம்? ஓகேங்க, நல்ல கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி இது பயணம் பண்ணலான்னு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிடுறேன். பெரும்பாலும் எல்லோரும் இமயமலை பயணம் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு இடம் இமயமலை போய் பார்த்துட மாட்டோமா, அந்த பனிச்சிகரங்களை பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறோம். அதற்கு பெரும்பாலான பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பயண ரூட், அந்த பயணப்போக்குன்றது டெல்லி போய் ஹரித்வார், ரிஷிகேஷ் போகிறாங்க. அப்புறம் கேதார்நாத், பத்ரிநாத் இதெல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் சமீப காலமாக கூட்டங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம், ஒரு அமைதியாக உட்காந்து வழிபாடோ தியானமோ அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அப்போ இந்த ஆதி கைலாய ஓம் பருவத்தில் அந்த பயணத்தை எப்படி வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட சிறப்பு என்னென்னா, இயற்கை எழில் மிகுந்த இடம், ரொம்ப குறைவான நபர்கள் போகிற இடம். இன்னும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கே தெரியாது, இன்னும் தமிழ்நாட்டுறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்தியாவில் இன்னும் டெல்லியில் இருக்கவங்களுக்கே இந்த பகுதி தெரியாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெயின் வழியாகவும் வரலாம், விமானத்தின் வழியாகவும் வரலாம். உங்களுடைய பொருளாதாரம் காலத்துக்கு ஏற்றாப்படி. இப்போ நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து டெல்லி வந்துடணும். டெல்லியிலேருந்து ராணிகேத் எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது, இரவு பயணம், பகல்லே இருக்குது. டெல்லியிலேருந்து நீங்கள் சேர வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்கோடம். இந்த காத்கோடம் தாமுக்கு ட்ரெயின்லேயும் வரலாம், இல்லை டாக்ஸிலையும் வரலாம், பஸ்ஸுலேயும் வரலாம். காத்கோடம் வந்த பின்னாடி நீங்கள் உத்தரகண்ட் அந்த மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பித்தோரகர் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நகரம். நீங்கள் அங்கே சேர்ந்துடணும். ஐயா, இப்போ எனக்கு காலை இவ்வளோ டைம் எடுக்கும், ஏன்னா சென்னை டெல்லி வரணும், இவ்வளோ டைம் எடுக்குது, இடத்துல 2 நாள் ஆயிடும். ஒரே நாளில் வர முடியுமா, இல்லை உடனடியே கிளம்பி வர முடியுமானா விமானத்தில் வர முடியும். சென்னையிலேருந்து டெல்லிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் டெல்லிக்கு விமானத்தில் வந்துடலாம். சென்னை ஆர் பெங்களூர், ஹைதராபாத், கேரளா எங்கே இருந்தாலும் சவுத் இந்தியாவிலேருந்து டெல்லி வந்துடணும். டெல்லியிலேருந்து வாரத்திற்கு 3 முறை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் சூழல், வருங்காலங்கள் அந்த சூழல் மாறும். டெல்லியிலேருந்து பித்தோரகர் அப்படின்ற இடத்துக்கு விமானத்தில் வந்துடலாம். ஸோ இது 2 நாள் வரது, இது 1 நாள்லேயே வந்துடலாம். ஸோ இந்த பித்தோரகர் தாங்க கேட்டுங்கய்யா. ஓகேங்க. இப்போ பித்தோகர் வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்து என்ன மாதிரியான வாகனங்கள், என்ன மாதிரியான பயணங்களில் ஏற்பாடு பண்ணி போகணுங்கய்யா? நல்லதுங்க. இப்போ பித்தோரகர் வந்துடுறீங்க, நீங்கள் பைக்கிலையும் ட்ராவல் பண்ணலாம், ஒரு டாக்ஸிலையும் ட்ராவல் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு டூர் ஆர்கனைசர் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஜீப்லேயோ டெம்போ ட்ராவலர்லேயோ போயிடலாம். ஸோ நீங்கள் பித்தோரகர் உடனே பயணத்தை தொடங்கிடலாம். விமானத்தில் வரீங்கன்னா நீங்கள் தங்க தேவையில்லை. எனக்கு கால
காலம் இருக்குது, நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தங்கி போகலாம். ட்ரெயினில் பஸ்ஸில் வரவங்க கண்டிப்பாக பித்தோர்கரில் ஒரு நாள் தங்கி ஆகணும். ஏன்னா ஒரு இமயமலையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு பெரிய நகரம், ஏறத்தாழ நம்ம ஊர் சொல்லணும்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். அதையோட சிறப்பு என்னென்னா இமயமலை பனிச்சேரங்கள் சூழ இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே போகணும்னா டார்ச்சுலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணுங்க ஐயா. ஓகேங்க. அந்த டார்ச்சுலா வந்து நேபாளுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேபாளம் தானே? ஆமாம். ஏறத்தாழ நீங்கள் இந்த பித்தோரகர் வர ஆரம்பிக்கும் பொழுதே பித்தோரகர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பயணம் பண்ண பின்னாடி நீங்கள் நேபாளை ஒட்டியே தான் போவீங்க. இல்லை இன்னொரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே இந்த யாத்திரைக்கு நினச்ச உடனே போயிட முடியுமா அப்படின்னா அது முடியாது. காரணம் என்னென்னா நம்ம பயணிக்கிறது இந்தியா தான், இந்திய குடிமக்கள் எல்லாரும் வரலாம். ஆனால் இது இந்திய நேபாள சீன எல்லையில் இருக்கிறதுனால ஒரு இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ் அங்கெல்லாம் போகிறீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போகும்போது இன்னர் லைன் பர்மிட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டூர் ஆர்கனைசர் மூலமாக வரீங்கன்னா அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க. இல்லை சோலோ ட்ராவலராக வரீங்க, எனக்கு டைம் இருக்குன்னா டார்ச்சுலா போயிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, கையில் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் எடுத்துங்க. அப்படி பாஸ்போர்ட் இல்லைன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை சென்னையிலேருந்து வரும்போதே தமிழ்நாட்டில் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டா சொந்தமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஏஜெண்ட்டை கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அடுத்து பாஸ்போர்ட் இல்லாதவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். நல்லதுங்க. இதை வச்சு இன்னர் லைன் பர்மிட் வாங்குறதுக்காக நம்ம டார்ச்சுலாவில் தங்கணும் இருக்குது. ஓகே. இப்போ இன்னர் லைன் பர்மிட் எதனால் வாங்க சொல்கிறாங்க? அது வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறக்காகவா? இல்லை, 2 விஷயம். உண்மையிலே நம்ம பயணிக்கக்கூடிய, அதாவது டார்ச்சுலாவுக்கு அப்புறமா ஏறத்தாழ ஒரு 50 கிலோமீட்டர் நீங்கள் பயணத்தை ஆரம்பித்த பின்னாடி ஒரு இடம் வரும். அதுவும் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். ஏன்னா நேபாளமும் சீனாவும் நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்க்கலாம். இந்த இடம் வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். எந்த ஃபென்ஸுமே இருக்காது, எந்த பவுண்டரியுமே இருக்காது. நீங்கள் எந்த எல்லைக்குள்ளே வேணாலும் போயிட்டு வந்துட முடியும். அதனால் யார் போகிறா வரான்ற ஒரு கட்டுப்பாடு வேணுன்றதுனால இராணுவத்துக்கும் அரசுக்கும் ஒரு கட்டுப்பாடு எடுத்துக்கிறாங்க. நல்லதுங்க. இப்போ இந்த பர்மிட் வாங்கிட்டோம்னா எத்தனை நாள் நம்ம அங்கே இருந்துக்கலாங்கய்யா? அந்த பர்மிட் பெரும்பாலும் 4 நாள் தான் தராங்கய்யா. 4 நாளில் நம்ம இருந்துட்டு திரும்பி வந்து 4 நாளில் நீங்கள் உங்கள் பயணத்துக்குள்ளே போய் திரும்பி வந்துடணும். ஓகேங்க. இப்போ நம்மளோட சிவனடியார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியாவில் இருக்கிறவங்களும் இலங்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கைலாயத்துக்கு ஈஸியாக போயிட்டு வராங்க. இப்போ அவங்க இந்த ஆதி கைலாயத்துக்கு வரணும்னா என்ன டாக்குமெண்ட், அல்லது அவங்க வர முடியுமா முடியாதா? இப்போ அதில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆதார் கார்டு அப்படின்றது மஸ்ட்டாக இருக்குது. வெளிநாடுக்காரங்க வரக்கூடாது, இல்லை ஃபாரினர் வரலாம் போகலான்றப்பல சப்ஜெக்ட் இல்லை. அந்த இன்னர் லைன் பர்மிட் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் என்பது இந்தியன் ஆதார் கார்டு. ஸோ அப்படின்னா நீங்கள் யாருமே வர முடியாது. இப்போதைக்கு ஆதார் கார்டு இந்தியர்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஆதி கைலாயம் அலோடு இருக்குது. ஸோ இதை பார்க்கக்கூடியவங்க காத்திருங்க. மிக விரைவில் இந்திய அரசாருக்கான வாய்ப்புகளை தந்ததுக்கப்புறம் நீங்கள் வரலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் விருப்பம் இருந்தாலும் சில இடங்களுக்கு சில நாட்டுக்காரங்க போக முடியாதுன்னு அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆதி கைலாயத்திற்கு மற்ற நாட்டவர்கள் வர முடியாது. இந்தியர்களாக இருந்தால் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வர முடியும். ஐயா, இப்போ வந்து இது வந்து பனிச்சகரங்களாக இருக்குது, அங்கே வந்து இயல்பான மனிதர்கள் வர முடியாது, அபரீதமான குளிரெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்ன இடத்துக்கு மெயினான இந்த ஆதி கைலாயத்துக்கு போகக்கூடிய இடத்துல கிளைமேட் எப்படி இருக்கும், அதற்கு நம்மளோட ஆடைகள், நம்மளோட தயார் நிலைகள்லாம் என்ன பண்ணலாம், அல்லது எந்த மாதிரி உடல்நிலை இருக்கிறவங்க வரவே கூடாது? நல்லதுங்க. நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், 2 விஷயம் இங்கே பார்த்துருவோம். ஸோ டார்ச்சுலா வரைக்கும் நம்ம பயணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எப்படி பயணிக்க போகிறோம், அடுத்து என்ன ஆடைகள், என்ன மாதிரி, இதை நான் அழகாக தெளிவுபடுத்திடுறேன். ஸோ டார்ச்சுலா வந்த பின்னாடி ஒரு நாள் இங்கே தங்கலும், இன்னர் லைன் பர்மிட் தேவை. டார்ச்சுலாவில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நடுவில் ஒரு சின்ன ஆறு ஓடும். இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் நேபாள். ஐயா, நான் ஃபாரினே போனதில்லை, வெளிநாடே போனதில்லை. வெறும் ஆதார் கார்டு இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பாலத்தை கடந்து நேபாள் போயிட்டு திரும்பி உள்ளே நடந்து வந்துடலாம். அந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஒரு புவியியலாக புதுசாக வர மக்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். பாஸ்போர்ட்டும் இல்லாமல், வீசா இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம். அது முடித்த பிறகு அந்த இன்னர் லைன் பர்மிட்டை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னர் லைன் பர்மிட்டும் வேணும். அடுத்து முக்கியமாக இந்த மாதிரி இமயமலை பகுதிகளில் பயணம் பண்ணும் பொழுது திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்கய்யா. கண்டிப்பாக. திட்டமிடாத பயணம்ன்றது வந்து பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குமே தவிர ஓரளவுக்கு 45-50 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் பயணம் திட்டமிட்டு தான் வரணும். இதில் என்னென்னா இமயமலை பனிச்சிகரங்களாக இருக்கிறதுனால குளிர் அவசியமாக இருக்கும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இது எல்லா நேரமும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. இமயமலையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேதார்நாத், பத்ரிநாத்,
மற்ற இடங்களுக்கெல்லாம் கூட இந்த இமயமலைக்கு பயணம் பண்ணும்போது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் பயணிக்கிறாங்க. நீங்கள் கூட சமீபங்களில் டிவி நியூஸில் பார்க்கலாம். உத்தரகாண்டில் மழை வெள்ளம் லேண்ட்ஸ்லைடுன்னு ஒரு பயமான பிறகு பயணத்தை தவிர்த்துடுறாங்க. இப்போ இந்த இதுக்கு பெஸ்ட் டைம் ஆஃப் யூஸ்வலாக இமயமலை பகுதிகளில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் பயணிக்காது. நிறைய பேர் சார்தாம் யாத்திரை போகிறவங்க கூட பயணிக்கிறாங்க, ஏஜென்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. தயவு செய்து என்னோட ரெக்கமெண்டு இமயமலை பகுதிகளில் ஹரித்வார் ரிஷிகேஷ் வரைக்கும் போங்க. மற்ற இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா இமயமலை நம்மளை மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு கெட்டித்தன்மை உடையது கிடையாது. அது கடலுக்குள்ளே இருந்தது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டங்கள் நகர்வில் உருவானது தான் அது வந்து மணலாக இருக்கிறதுனால வந்து நிறைய பனி சரிவுகள் இருக்கும். ஸோ நீங்கள் இமயமலையில் பயணிக்கிறதுக்கு சரியான மாதங்கள் பொதுவாக மே ஜூன் மிட்டு வரைக்கும், ஓகே, இல்லைன்னா அக்டோபர் நவம்பர். ஸோ நீங்கள் ஆதி கைலாயம் ஓம் பருவதம் வரணும்னாலும் மே ஜூன் நடு வரைக்கும் வரலாம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வர வேணாம். அக்டோபரில் யாத்திரா அந்த ரோடெல்லாம் நல்லா ஆயிடுச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அக்டோபர் நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் தான் அனுமதிப்பாங்க. இது நவம்பர் கடைசியில் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஆமாம், நவம்பர் முதல் வாரமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அது எதனால் க்ளோஸ் பண்ணுறாங்க? ஏன்னா பனி வந்து அதிகமாக ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஹெவி ஸ்னோஃபால் ஆயிரும். நீங்கள் தங்கக்கூடிய இடங்கள் ஐஸில் மூடிடும். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இதில் யார் என்ன வயசில் வரலாம் அப்படின்னா, என்னோட பர்சனல் ரொம்ப குழந்தைகள் அவங்கள கொண்டு வர வேணாம். கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கலாம். ரொம்ப வயதானவங்க, எனக்கு நோய் இருக்குது, நடக்கவே முடியாது அப்படின்றவங்க பயணத்தை தவிர்த்து கொள்ளலாம். மற்ற எல்லாருமே பொதுவாக என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஒரு 2 மாதமாவது, ஒரு 48 நாட்களாவது தினசரி நடைப்பயிற்சி, சுவாச பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இதில் உங்கள் உடலையும் மனதையும் தயார்படுத்திக்கிட்டு குளிர்கால ஆடைகள் என்பது இன்றைக்கி குறைந்த விலையிலேருந்து அதிகமான விலை வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் ஆன்லைனில் கிடைக்கிது. அதை முறையாக ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த சிரமமும் இல்லாமல் உண்மையிலேயே நம்ம தமிழர்களுக்கு இந்தியாவில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். நான் ஒரு இமயமலை பனிச்சகரங்களை இயற்கை ரசிக்கிறவரும் பார்க்கலாம். புவியியலாக ஜியாகிரபிக்கலாக நான் இப்படி ஒரு இடத்த பார்க்கணுன்றவங்களும் வரலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி யூரோப் போகணும், பல நாடுகளுக்கு போனால் லட்சக்கணக்கில் செலவானாலுமே வீசா ப்ராசஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிடைக்குமான்னு தெரியாது. அதை இந்தியாவில் நம்ம சொல்லக்கூடிய பித்தோரகர், டார்ச்சுலா, முன்சியாரி, குஞ்ச், ஆதி கைலாய், ஓம் பருவதம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கல. ரொம்ப கண்ணுக்கு அற்புதமான இடங்கள், உயரமான பனிச்சிகரங்கள். இதை பார்க்கும்போது இறைவனோட எவ்வளோ பெரிய அற்புதமானவன், இவ்வளோ படைப்பை பார்த்து பிரம்மாண்டம் வரும். அதனால குளிர்கால ஆடைகள் கண்டிப்பாக வேணுங்கய்யா. அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி கூடயோ, இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா யாத்திரை நம்ம வந்து தொடர்ந்து 2 வருஷமாக கூட்டு போயிட்டுருக்குறோம், ஆலோசனையோடு சேர்ந்து வாங்க, அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்க. நம்ம பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்கங்க, குருவோட ஒரு ஆன்மீக பயணம் போகும்போது வந்து பயணத்துக்கு பலன் இருக்கும். ஸோ இப்போ வள்ளலார் மிஷன் சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பரான ஒரு டூர் பிளானு, அதற்கப்புறம் குரு வழிபாடுகள் மூலமாக பக்தி பூர்வமாக பக்தி யோகத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் குருபலம் இருக்கிறங்காட்டிக்கு அந்த யாத்திரை வந்து நல்லபடியாகவே அமையும். அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போது கைலாயமெல்லாம் போனோம்னா நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடக்கணும், குதிரையில் போகணும்னு பயங்கரமான சவால்கள்லாம் சொல்கிறாங்க. அதனாலே நிறைய பேர் போகாமல் இருக்காங்க. ஆதி கைலாயத்திற்கு அந்த மாதிரி சவால்கள் இருக்குங்களா? நல்ல கேள்விங்க. ஏன்னா அந்த ஆதி கைலாயம்ன்றது ஆதி கைலாயத்தோடு நின்றால் ஓம் பருவதம், ஆதி கைலாயம் ஓம் பருவதம் 2 இடத்த பார்க்க போகிறோம். கைலாயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனாக்குள்ளே இருக்குது. இந்த ஆதி கைலாயம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கைலாயத்தினுடைய அந்த மலை வடிவம், பெரிய வடிவம், இதை ஆதி கைலாயம்னு சொல்லலாம், சோட்டா கைலாசம்னு சொல்லலாம். இன்னொரு நீங்கள் முக்கியமான விஷயம், இப்போ நம்ம சொல்லக்கூடிய பயணம், அந்த பாதை தான் ஆதியில் இந்தியாவிலிருந்து நடந்தோ குதிரையிலையோ இந்த பாதையில் தான் போயிருக்காங்க. இப்போ நம்ம நேபாள் போய் சீனா போகிறோம் இல்லைங்களா, அந்த பாதை நம்ம பயன்படுத்தவே இல்லை. நம்ம இந்தியர்கள் உத்தரகண்ட் வழியாக இதில் தான் நடந்தோ பயணம் பண்ணியிருக்கிறாங்க. கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய அரசு இதை பயன்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சோட்டா கைலாஸ் ஆதி கைலாயன்றது நீங்கள் கைலாயத்தினுடைய மொழி வடிவமும் மேலே டாப்பில் இருக்கும். ஸோ இது ஆதி கைலாஸ், செகண்ட் கைலாஸ், சோட்டா கைலாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓம் பருவதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நடக்கிறது ரொம்ப குறைவுங்க, குறைவு தான். நீ கேதார், பத்ரி இதெல்லாம் கம்பேர் பண்ண நடக்கிறது குறைவு. ஆனால் நீங்கள் அந்த கேதார்நாத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப கடுமையான பயணம் இல்லாமல் ஆதி கைலாயத்தினுடைய அந்த பேஸ் கேம்ப் ஜோலி கவுண்ட் சொல்லுவாங்க, அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் மொத்தம் வரும். ஸோ நல்ல ஒரு சிறு வயதாக இருக்கிறீங்க, நடக்க முடியும்னா தாராளம் நடக்கலாம். ஆனால் 7 கிலோமீட்டர்னாலும் ரொம்ப கடுமையாக இருக்கும். குதிரைகளும் அங்கே வாய்ப்புகள் இருக்குது. இல்லை குதிரையும் வேணாம், நடக்கவும் வேணாம்னா அந்த பேஸ் கேம்ப்லேருந்தே நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணிவிட்டு அந்த வியூவை பார்க்க முடியும். இப்போது இது வந்து இத்தனை நாள் தெரியல, இப்போது சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் போனதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன ரீசனுக்காக இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு? இல்லை என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து 3-4 வருடம் சாலை மார்க்கங்கள் கிடையாது, ரொம்ப நாள் ரோடே கிடையாது. இப்போ சாலை மார்க்கங்களை திறக்கிறாங்க. அடுத்து இராணுவத்துக்கும் அந்த பாதைகள் தேவைப்படுது. அடுத்து ஆதியில் இந்தியாவிலேருந்து கைலாயம் போயிட்டு வர்றதுக்கான பாதை மறுபடியும் டெவலப் ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் போதும் பாரத பிரம்மர் வந்து அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போன பின்னாடி இன்றைக்கி வெளியே ஆதி கைலாயம்னா என்ன, ஓம் பருவத்தினா என்னன்னு இன்னைக்கு கூகுளில் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஆன்மீக ரீதியாகவும் இயற்கை அழகு ரீதியாகவும் எல்லாத்துலேயும் கடந்துருக்கனால இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லதுங்க. இந்த ஓம் பருவத்துன்னு சொல்கிறோம், அது அந்த மலையோட சிறப்பு என்னங்கய்யா? ஓகே, இப்போ நீங்கள் ஆதிக்கைலாய ஓம் பருவத யாத்திரை வந்தீங்கன்னா ஒரு நாள் இப்போ நம்ம டார்ச்சுலாவில் இருந்து கிளம்பி இந்த இன்னர் லைன் பர்மிட்லாம் வாங்கிட்டு காலையில் கிளம்பி சாயந்தரத்துக்குள்ளே குஞ்ச் அப்படின்ற பகுதி, குஞ்சுன்னு சொல்லுவாங்க, நப்பல்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் தங்கிடுவோம். காலையில் கிளம்பி ஒரு நாள் ஆதிக்கைலாயத்தை பார்த்துட்டு மறுநாள் வந்து தங்கிடணும். இது இந்த ரூட்டை புரிஞ்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா லிப்பு லேக் பாஸ் அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. அது வந்து இந்தியாவிலேருந்து நம்ம கைலாயத்துக்கு போகக்கூடிய ரோட்லேயே வழியில் ஒரு இமயமலை சிகரம் இயற்கையாகவே பிரணவ மந்திரமான ஓம் மாதிரி, சான்ஸ்கிரிட் ஓம், தமிழ் ஓம் இல்லை, அந்த மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் அது புரியும். அதை பார்க்க போகிறோம். அதை தான் ஓம் பருவத்துன்னு சொல்லுவாங்க. அதோடு இல்லாமல் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓம் பருவத்திலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் உயரமான மலைச்சிகரத்துக்கு போனீங்கன்னா இந்திய எல்லைக்குள்ளே நின்று சீன எல்லைக்குள்ளே, அதாவது சீன திபெத் எல்லைக்குள்ளே கூடிய கைலாயத்தை ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி இதில் வந்து உணவு அப்படிங்கிறது ஒரு சவால்களாக தான் இருக்கும். உணவு என்ன மாதிரி கிடைக்குது, எப்படி இருக்குங்கய்யா? நான் ஒரு முக்கியமான குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பயணங்களில் வந்து பயணத்தை நீங்கள் உண்மையாக ஏற்று ரசித்து போகணும். பயணத்தை வரணும்னா உணவை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு டீ வேணும், காஃபி வேணும், எனக்கு ரசம் வேணும், மோர் வேணும் அப்படின்னா நான் நம்ம ஊரில் இருந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ் அந்த பகுதி பயணங்களில் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம மக்கள் போகிறதுனால. இந்த பகுதியில் எளிமையான வட இந்தியாவுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது சார்ந்த எளிமையான சைவ உணவு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நல்லது. அந்த விதத்தில் நம்ம திருப்தி ஆகிட்டு வந்தோம்னாலே போதும். ஏன்னா நம்ம நோக்கம் பயணம். ஆனால் உணவு வந்து எல்லா இடத்துலையுமே கிடச்சிக்கிட்டு இருக்குது. சுத்த சைவமான உணவு, எளிமையான உணவு. வட இந்தியா தெரியும் உங்களுக்கு, தால், ரைஸு, சப்பாத்தி, இதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வரோம், குறைவான மக்கள் இருக்கக்கூடிய இடம், எதிர்பாராமல் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்கே மருத்துவமும் ஹாஸ்பிட்டல் அதுக்கான வசதி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்கய்யா. அதாவது 100% வசதி குறைவாக இருக்குது. அதாவது ஏன்னா நீங்கள் பயணிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ரொம்ப ரிமோட்டான ஏரியா. ஆனால் அங்கெல்லாம் ஆர்மி பேஸ் கேம்ப் இருக்கிறதுனால அங்கே மருத்துவர்கள் இருக்காங்க, உடனடியே பண்ணுறாங்க. ஆனாலுமே நம்ம இப்போ யாத்திரையில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா என்னென்ன மாத்திரை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அது வந்து நம்ம பெரும்பாலும் தென்னிந்தியாவிலேருந்து வரும்போது வெப்பமான பகுதி, ஆக்சிஜன் நிறையா இருக்கும். இது போக கடல் மட்டத்திலேருந்து 10,000 15,000 போகும்போது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்கிற போது வரக்கூடிய ஹை ஆட்டிடியூட் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. தலைவலி, வாந்தி எடுத்தல், படபடப்பு, இதுக்கெல்லாமே நம்ம சில மெடிசன்ஸு, ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்ஸு, ஆக்சிஜனுக்கான இஷ்யூஸ்லாம் சரி பண்ணிடுறோம். அதனால் ரொம்ப தவிர்க்க முடியாது இருந்தால் என்ன பண்ணிடுறோம்னா உயரம் குறைவான இடத்துக்கு உடனே திருப்பி அனுப்பிச்சிடுறோம் நம்ம. நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு யாத்திரை சென்னையிலிருந்து வந்து திரும்ப சென்னைக்கு போகிறதுக்கு ஓவராலாக என்ன ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் வந்து வருங்கய்யா, விமானம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டா? விமானத்தில் நீங்கள் வந்து போகிறீங்க. அதே நேரம் இதில் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் இந்த பொருளாதார பட்ஜெட்லேன்னு வரவங்க அவங்க ஓனாக பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல வண்டி வேணுங்கய்யா. நம்ம முழுக்க பயணம் பண்ண போகிறது இமயமலை, அதில் நல்ல வாகனம் இல்லைன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். அடுத்து நல்ல தங்குற இடம் வேணும். ஏன் தங்குற இடம் வேணும்னா குளிர் தாங்கணும், சுடுதண்ணி வேணும், உணவு நல்லா எளிமையான உணவு தான் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டு போகிறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக விமானத்தில் வந்துட்டு போகிறோம் ஒரு 80,000 ரூபாய் ஆயிடுது இப்போதைக்கு. ஏன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து பித்தோர்கர், திரும்பி பித்தோர்கர் டு டெல்லி, இந்த 4 விமானம், அப்புறம் எல்லா ஹோட்டல் சாப்பாடு, இதெல்லாம் ஒரு தரமான அது அப்படின்னா இந்த 80,000 ரூபான்றது செலவாகிடுதுங்க. நல்லதுங்க. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை முறை சென்று வந்திருக்கீங்க? நான் இது வந்து எனக்கு 3வது முறை வந்திருக்கிறேங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் முதல் முறை வந்ததுக்கும் 3வது முறை வந்ததுக்கும் அந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்க? வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது. 3வது முறை பயணிக்கிறனால நான் அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ் என்ன, எப்படிலாம் டைம் சேவ் பண்ணலாம். நம்ம சின்ன செலவுக்காக சில இது தவிர்ப்போம். விமானத்தவே நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ ஏன் செலவு பண்ணி தவிர்ப்போம். ஆனால் சுற்றி வரும்போது நீங்கள் தங்கி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விமானத்திலே வந்திருக்கலாமான்லாம் தோணும். ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நல்லதுங்க. இப்போ நீங்கள் ஆண்டுக்கு 2 முறை இந்த யாத்திரையை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தரீங்க. இப்போது ஆண்டு எந்த மாதங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு பண்ணுறீங்க? பெரும்பாலும் நம்ம மே மாதம் சஜஸ்ட் பண்ணுறோம். காரணம் என்னன்னா மே மாதம் தான் எல்லோரும் வர முடியுது. பிள்ளைகளுக்கு விடுமுறை லீவ் இருக்குது, வெயில் காலம், எல்லோரும் ஏன்னா குறைஞ்சது ஒரு 7-8 நாள் தேவைப்படுதுன்றதுனால மே மாதம். அப்புறம் அக்டோபர்லேயும் பண்ணுறோம். ஆனால் அக்டோபரில் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும், விடுமுறை கம்மின்றனால அப்போ வர முடியாதவங்க வராங்க. ஸோ அக்டோபர் மேல எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்படி நம்ம கூப்பிட்டு போகிறோம். ஸோ இது வந்து
கடந்த ஆண்டு அக்டோபர் வந்தோம், இந்த ஆண்டு மே, இப்போ இந்த ஆண்டு அக்டோபரில் வந்திருக்கிறோம் நம்ம. நல்லதுங்க. இப்போ நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளலார் மிஷனை பற்றி சுருக்கமாக எங்களுக்கு ஒரு விளக்கங்கள் தாங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நம்ம வந்து திருவண்ணாமலையில் வள்ளலார் சன்மார்க்க சங்கம் அப்படின்றத நிறுவி அருள் திரு பாபு சாத் ஐயா வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவி இன்றைய வரைக்கும் தொடர்ந்து தர்மசாலை, அதாவது பசிப்பினி நீக்கக்கூடிய அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு நாளைக்கு ஒரு 500-600 பேருக்கு உணவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்கய்யா. அடுத்தபடி இலவச சித்த வைத்திய முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமானினுடைய பயிலரங்கங்கள், தியான முகாம், சத் சங்கம், அடுத்தபடி மாத வழிபாட்டுக்கு மாத பூசத்துக்கு வடலுக்கு கூட்டு போயிட்டு வர்றது, தைப்பூசத்துக்கு மக்களை அழைச்சிட்டு போயிட்டு வரதுன்னு சொல்லி சன்மார்க்கம் சார்ந்த சேவைகளை ஒரு சாதுக்கள் குழுவாக இருந்து இடத்துல 28 ஆண்டுகளாக நம்ம இந்த பணிகள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ யாருனாலும் திருவண்ணாமலை வாங்க, நம்ம இடத்துல தங்குற வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது, அவசியம் வரலாம். எல்லாமே இலவசமாக தியான வகுப்புகள்லேருந்து யோகா வகுப்புகள்லேருந்து இலவச வைத்திய முகாமும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்த அற்புதமான இடத்துல இருந்து இந்த பதிவு செய்ததற்காக நன்றி. அன்பர்களே, வள்ளலார் மிஷனோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக மென்ஷன் பண்ணுறேன். நாமும் அவர்களோட இணைந்து தான் கடந்த 10-15 ஆண்டுகளாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரும் காலத்தில் இந்த மாதிரி யாத்திரையை இணைந்து செயல்படுத்தலாம்ங்கிற எண்ணங்களையும் இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே திட்டம் தீட்டி இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளுக்கான, ஒரு மேஜிக்கான ஒரு இடமாக இந்த ஆதி கைலாயம் இருக்கும். இமயமலையிலேயே நீங்கள் ஒரு வாரம் இருக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னாவே நம்மளோட ஆன்மீக அதிர்வலையோட பலத்தை நீங்கள் பெற முடியும் என்பது தான் இதோட சிறப்பே. ஸோ இதை பற்றியான விவரங்களை மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். உங்கள் சார்பாகவும் நமது குபேரபீடம் சார்பாகவும் சாது ஜானகிராம் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களின் சேவைகள் கோடியாய் உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ந்து தயவும் அன்பும் ஆனந்தமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தால் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. அருட்பெருஞ்சோதி. நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி.